கோவை தடகம் அருகே பன்னிமடை பகுதியைச் சேர்ந்தவர்கள் முத்துக்குமார், பாரதி தம்பதியினர். இவர்கள் இருவருமே ஆயுர்வேத மருத்துவர்கள். இவர்கள் வீட்டு வேலைக்காக சின்ன தடாகம் பகுதியைச் சேர்ந்த பாரதி வயது 37 என்ற பெண்ணை பணியமர்த்தி உள்ளனர். இந்நிலையில் அடிக்கடி வீட்டில் இருந்த பணம் மற்றும் நகைகள் திருட்டு போயுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு 30,000 பணம் திருட்டு போனதை குறிப்பிடுகின்றனர். இதனால் பணிப்பெண் பாரதி மீது சந்தேகம் கொண்ட அவர்கள் தொடர்ந்து பாரதியை கண்காணித்து வந்துள்ளனர். இந்நிலையில் முத்துக்குமார் மற்றும் பாரதி வெளியில் செல்வது போல் புறப்பட்டு படுக்கை அறையில் பீரோவின் எதிரே உள்ள மேல் ஸ்லாப்பில் ஏறி மறைந்திருந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த பணிப்பெண் பாரதி பீரோவில் இருந்து 10 கிராம் நகை மற்றும் 34,000 ரூபாய் பணத்தை திருடியுள்ளார். இதனை மறைந்திருந்து செல்போனில் வீடியோ பதிவு செய்த அவர்கள் பாரதியை கையும் காலுமாக பிடித்து தடகம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். பின்னர் தடக காவல்துறையினர் பாரதியை கைது செய்துள்ளனர். தற்போது பணிப்பெண் பாரதி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது.